வழி நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். இந்த பாதையை பார்த்த பிறகு தான் தெரியுது வழிங்கிறது மிகவும் கஷ்டமான பாதையை நோக்கி போகிறதுன்னு தெரியுது. கடவுளே, நான் இப்போ இந்த வழியாக போகவா, இந்த வழியாக போகவா, இப்போ இந்த வழியாக போகவா? உதவி கேட்கவும் ஆள் இல்லை, உதவி செய்யவும் வழி இல்லை. எவ்வளோ சந்தோஷமாக இந்த பாதையை ஆரம்பித்தேன், கடைசியில் இந்த அலங்கோலத்தில் வந்து நிற்கிது. நான் என்ன செய்வேன்? கடவுளே, எனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுங்க. கடவுளே, எங்க போவேன்? இந்த பாதையில் போனால் எங்கே போகணும்னு தெரியாது, இந்த பாதையில் போனாலும் எங்கே போகணும்னு தெரியாது, இந்த பாதையில் போனாலும் எங்கே போகணும்னு தெரியாது. கடவுளே, இப்போ நான் எங்கே போவேன்? எனக்கு இப்போ யார் வந்து வழிகாட்டுவா? யார் வந்து எனக்கு வழிகாட்டுவா? தம்பி, என்னாச்சு உங்களுக்கு? பாதை தெரியல, பாதை தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். பாதை தெரியலையா? 3 பாதை இருக்கு, எதுல உள்ள போக வேண்டியதானே? என் வழி உங்களுக்கு புரியாது சார், நான் போற வழி உங்களுக்கு தெரியாது சார். உண்மைதான், மனுஷனுடைய வழி அவனுக்கு தான் தெரியும். நான் உன்னுடைய வெளியரங்கத்தை பாக்குறேன், ஆனா அவன் உள்ளத்தை கடவுள் தானே பாக்குறாரு. தம்பி, நானும் உன்னைய மாதிரி ரோட்டில் நடக்கிற ஒரு வழிபோக்குன்னு தான், ஆனா என் பாதையை நான் ரொம்ப சந்தோஷமா நடக்கிறேன். சார், என் வாழ்க்கை ரோஜா பூ மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், கடைசியில ரோஜா மலர்ல உள்ள முள்ளு மாதிரி இருக்குப்பா சார். நான் என்ன சார் செய்ய? என்ன இதுக்கெல்லாம் காரணம் நான் செய்த பாவங்கள் தானே தம்பி. அதானே என்ன இந்த நடு ரோட்ல வந்து விட்டுட்டு. தம்பி, கவலைப்படாதப்பா, உங்களுடைய வேதனைகள்லாம் எனக்கு புரியுது, உங்களுடைய துக்கங்களும் எனக்கு புரியுது. இந்த வனாந்திரமான பாதையில நான் ரொம்ப சந்தோஷமா நடக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள ஒரு தெய்வம் இருக்காருப்பா. யாருண்ணே? அந்த தெய்வம் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, உலகத்தையே உண்டாக்கின தெய்வம் ஐயா. அவரு யாருண்ணே? அவங்க அவர் பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுனா யாருண்ணே? தமிழ்நாட்டுல இயேசுனா தெரியாத ஒரு மனிதனா? உங்களுக்கு சொல்றேன், நான் பார்க்கிற அந்த முழு உலகத்தையும் படைச்சதே இயேசுதான்ப்பா. அப்படியானே? இந்த வானமும் பூமியும் அவரால் தான் உண்டாச்சு. தெரியாதுண்ணே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய பாவங்கள்லாம் மாறி நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக அவர் இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்தார். என்னுடைய தவறுக்காகவும் உன்னுடைய தவறுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நான் செய்த பாவங்களுக்காக அவங்க சிலுவையில மரிச்சாங்களானே? தம்பி, நீ செய்த தவறு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்கள் செய்த தவறுக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அந்த மரித்த இயேசு மரித்த வண்ணமாய் கல்லறையில் இல்லை, அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய சந்தோஷம். இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத ஆள் யாருமே இல்லப்பா. ஆனா இந்த பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு இந்த பிரச்சனையில சந்தோஷமா நடக்கிறதுக்கு இந்த இயேசு தெய்வம் நமக்கு உதவி செய்யறார். தம்பி, தைரியமா இருங்கப்பா. உங்க இருதயத்துல ஏசப்பா எனக்குள்ள நீங்க வாங்க கேட்டு பாருங்க, நிச்சயமா இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வருவாங்க. இயேசு உள்ளத்துக்குள்ள வரும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் இருக்கும்பா. அந்த சந்தோஷம் நமக்குள்ள வர 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 நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். இந்த ஆண்டவர் இயேசுவை பத்தி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உலகத்துல எந்த தெய்வமே சொன்னது இல்லப்பா. இந்த இயேசு கிறிஸ்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவாரு. எத்தனை பாதை போனாலும் எந்த பாதை உனக்குரிய பாதைங்கிறத அவர் சரியா காட்டுவாருப்பா. அந்த பாதையில நீ நடந்தன்னா நீ அந்த சொர்க்கத்துக்கு வந்து சேரலாம். நீ சொர்க்கத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும், இதந்தப்ப நானும் விரும்புறேன், உன்னை படைச்ச அந்த கடவுளை விரும்புறாருப்பா. தம்பி, இந்த வாழ்க்கையில என்ன செய்ய எனக்கு சொந்தம் இல்ல, சொத்து இல்ல, முடங்கி போய் இருக்கிறியப்பா. இனி கவலைப்படாத, உனக்குன்னு சொந்தக்காரர் இயேசு இருக்கிறார். இந்த இயேசு உனக்கு சொந்தமா மாறிட்டாருன்னா இந்த உலகமே உனக்கு சொந்தம்ப்பா, வானமும் பூமியுமே உனக்கு சொந்தம்ப்பா. உன் முகத்துல அந்த மகிழ்ச்சியை நான் இப்பவுமே பாக்குறேன். தம்பி,
உங்க இருதயத்துல கடவுளை ஏத்துக்கங்கப்பா. தைரியமா போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டேனே. இப்போ எனக்கு அந்த பாதை எந்த பாதையில போகணும்னு எனக்கு கிளியர் ஆயிட்டுனே. தம்பி ரொம்ப சந்தோஷப்பா. தைரியமா போயிட்டு வாங்க. சரி, தேங்க்ஸ். கிளியர் பண்ணதுக்கு நன்றிண்ணே. தேங்க்யூப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. ஹாய் விவர்ஸ், ஒரு அருமையான ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம். இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் நீங்கள் எந்த வழியில் நடக்க முடியாது. இயேசு என்கிற தெய்வம் உங்களுக்குள் இருக்கும்போது மாத்திரம்தான் நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்க முடியும். ஆகவே நீங்கள் இயேசு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நடுவே விடுதலையை கொடுத்து அதில் அதிசயமாய் உங்களை நடத்துவார். நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.